இரண்டாம் திருமணம் யாருக்கு அமையும்? ஜோதிடம் முன்பே சுட்டி காட்டுமா? திருமணம் என்பது ஆயிர காலத்தை பெயர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றெல்லாம் பேசப்படும். திருமணம் பொருத்தம் பார்த்து நாள் பார்த்து திருமணம் செய்தவர்களில் பலர் முதல் திருமண பந்தத்திலிருந்து விலகவோ விவாகரத்து செய்யவோ முற்படுகின்றனர். இது இப்படி இருக்க, சிலர் தமக்கு தாமே பிடித்தவரனை தாமாகவே அல்லது பெற்றோர்களின் அனுமதியுடனோ திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து ஆசைப்படுகின்றனர் அல்லது தள்ளப்படுகின்றனர் என்றெல்லாம் என்ன சொல்வது? முகலால் வாயிலாக பேசி பழகி வெகு விரைவில் வாழ்க்கை கசந்து போய் பெற்றோரின் அரவணைப்பை இழந்து ஏதோ நடைப்பிணமாக வாழ்பவர்களையும் காணத்தான் முடிகிறது. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும் என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக அலசவ இருந்த கட்டுரை. தற்போதுள்ள சூழ்நிலை விவாகரத்து நிகழ்ந்த மறுமணம் செய்து கொள்வது அதிகரித்துள்ளது. இது நமது கலாச்சாரம் சீழருக்கு வித்திடுமோ? அதனால் எதிர்காலத்தில் திருமணம் என்ற ஒன்று நிகழாமல் போய்விடுமோ என எண்ணி அச்சப்பட வேண்டியுள்ளது. இரண்டாம் திருமணத்துக்குரிய சில காரணங்கள்: கணவன் மனைவி உடல்நிலை சரியில்லாது போதல், கணவன் மனைவி விபத்து போன்ற காரணத்தால் இறப்புது, கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் தமக்கு ஏற்றதாக இல்லை என்பதால், கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் அற்றுப்போதல், ஆண் வாரிசு இல்லாதல், கணவன் மனைவி வீட்டின் நடத்தையின் மேல் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி குற்றம் சாட்டுவதால், கணவன் மனைவி தாம் விரும்பும் பொருள் கிடைக்காத காரணத்தால், நாத்தனார் மாமியார் தொல்லையால், கணவன் மனைவி ஏமாற்றி வஞ்சிப்பதால், கணவன் மனைவியின் வளர்ச்சியின் பொறாமைப்படுவதால், இவை அத்தனைக்கும் திருமணமாகும். முன்னரே ஜோதிடராக ஒரு ஆணை பற்றியோ அல்லது ஒரு பெண்ணை பற்றியோ நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஆச்சரியம்தானே. அது நம்ம பராசர என்ற மகரிஷி ஜோதிட மேதைகள் இவற்றை ஜனனகால ஜாதக கட்டத்தை வைத்து அறிய பல்வேறு ஜோதிட விதிகளும் இரகசியங்களும் கூறி வைத்துள்ளன என்றால் அது மிகையாகாது. சந்திரன் உடலை குறிக்கும் காரகர், சுக்கிரன் உடல் உறவு, சுகம் மற்றும் விருந்து, சுரணிதம், கருமுட்டை ஆகியவற்றை குறிக்கும் இன்பக்காரகர், செவ்வாய் குணக்கேட்டை உருவாக்கும் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் இவர் மூவரின் தொடர்பு பெரும்பாலும் உடல் உறவு தவறுகளை நிகழ செய்கிறது என்பது நடைமுறை உண்மையாகவும் உள்ளது. மேலும் அத்துடன் 2, 3, 7, 11ஆம் பாவம் இடங்களில் தொடர்பு கொள்கிறது. குருவின் பார்வை மட்டும் இத்தனையை கட்டுப்படுத்தும். ஒருவர் ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் தவறு செய்யக்கூடியவர் என்று தெரிந்தாலும் அதை சட்டென்று சொல்லிவிட முடியாது. இது ஜோதிட சாஸ்திரத்தின் ஜரா யோகம் என்று குறிப்பிடுவார். இந்த யோகம் உள்ள ஆண் பெண் இருபாலும் தன் கணவன் மனைவி அல்லது வேறு ஆண் பெண் தொடர்பு பெற்றிருப்பார் என்பதை திருமண பொருத்தம் பார்க்கும்போதே அறிந்து விடலாம். ஆகவே ஒருவின் இரண்டாம் திருமணத்திற்கு செல்லாமல் தடுத்துவிடும். ஜாரா யோகா அமைப்பை அறியும் விதிகள்: ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் அதன் அதிபதியும் 2 மற்றும் 7ஆம் இட அதிபதியும் 10ஆம் இடத்தில் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும், மேற்கண்ட நிலையில் சுக்கிரன் இணைந்தோ சுக்கிரன் அல்லது 7ஆம் இருந்தாலும் இந்த ஜரா யோகம் ஏற்படும். ஒருக்கு சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணை, அதாவது ஆணோ பெண்ணோ இல்லாமல் வேறு ஒருவருடன் திருமணத்திற்கு ஒப்பான தாம்பத்திய உறவு ஏற்படுகிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடம் சுகமாக இருக்கக்கூடாது, 11ஆம் இடத்தில் களத்திரங்கள் இருக்கக்கூடாது, 11ஆம் இடம் கிடாமல் இருந்தால் ஒருவருக்கு திருமணத்துக்கு இணையான தகாத தாம்பத்திய உறவு வேறொரு ஆணுடன் அல்லது பெண்ணுடன் ஏற்படலாம். திருமணம் பொருத்தம் பார்க்கும் இதை அறிந்து விடலாம். ஆகியவை ஒருவின் இரண்டாம் திருமணத்துக்கு செல்லாமல் தடுத்துவிடும். இரண்டாம் திருமணம் அமைய செய்யும் கிரக அமைப்புகள்: 2ஆம் அதிபதி 8இல் இருந்தால், பாவகம் 7இல், பாவியில் 7 செவ்வாய் 12 இருந்தாலும் இரண்டாம் திருமணம், 7ஆம் அதிபதி 14 இணைந்திருந்தால் ஒருவர் பார்த்து கொண்டாலும் மறுமணம் ஏற்படலாம். ஆண் பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி 7இல் அமைந்து இவர்கள் செவ்வாய் இணைந்திருந்தால், இவர்கள் வீட்டின் அதிபதி 6, 8இல் இருந்தால் திருமணம், இரண்டாம் திருமணம். 7ஆம் அதிபதி 9ஆம் இணைந்திருந்தால் மறுமணம் அமையும். பெண் ஜாதகத்தில் 2ஆம் அதிபுடன் சூரியன் இணைந்து 7இல் இருக்க, 7ஆம் அதிபதி சூரியன் 2இல் இருக்க, 12ஆம் அதிபுடன் செவ்வாய் இணைந்தால் 2 திருமணம் பாவிகள். 1, 2, 7இல் இருந்து லக்னாதிபதி வக்கரம் அடைந்தால் மறுமணம். 2ஆம் வீட்டையும் அல்லது 7ஆம் வீட்டையும் குரு பார்த்து விட்டால் மறுமணம் அமையும்.
ஜாதகன் ஏழில் கேது இருக்க 12இல் சனி இருந்தால் இரண்டாம் திருமணம் நடக்கும். சந்திரன் சனி இணைந்து 7இல் இருந்தாலும் இரண்டாம் திருமணம் அமையும். 7இல் சூரியனும் செவ்வாய் இருப்பின் கலத்தர மரணம் உண்டு. இதனால் மறுமணம் ஏற்படும். செவ்வாய் சுக்கிரன் சனி 7ஆம் வீட்டில் இருந்தாலும் லக்னாபதி 8இல் இருந்தாலும் மறுமணம் அமையும். 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் முதல் மணி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்பவர்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7இல் சந்திரன் சுக்கிரன் இணைந்திருந்தால் 2 திருமணம் அமையும். நாடி ஜோதிடம் இரண்டாம் திருமணம். ஜீவன குரு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடன் தொடர்பு கொண்டால் பார்த்தாலும் ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்வார்கள். குரு 1, 5, 9, 3, 7, 11. வக்கிர குருக்கு 2, 12இல் பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும். சந்திரன் வயதில் மூத்த பெண், சுக்கிரன் இளம் வயது பெண்கள், புதன் மிகவும் இளம் வயது பெண்கள். ஆண் ஜாதகத்தில் அமைப்பில் களத்திறன் கிரகம் 3ஆம் இடம் அமைந்திருப்பது, குடும்ப அதிபதி பலன் அடைந்திருப்பது, முதல் தர மனைவி சகோதரியை 2ஆம் தர மனைவியாக அமையும் நிலை ஏற்படும். சந்திரன் சுக்கிரன் குடும்ப கலச நிலையில் அமைந்து சிறப்பு நிலை பெற்றிருந்தாலும் சுபகிரக பார்வை பெற்றாலும் வெளிப்படையாக இரு தாரம் திருமணம் செய்யும் நிலை இருவரையும் சமமாக பேணி வாழும் தன்மையை கொடுக்கும். இதற்கு உதாரணமாக கலைஞர் கருணாநிதி, நடிகை ஜெமினி கணேசன், கமல்ஹாசன், சரத்குமார், விஜயகுமார் போன்ற ஜாதக அமைப்பாகும். எனவே இரு தாரம் என்பது மனைவியை எழுந்து மீண்டும் மனம் முடிப்பது, மனைவி இருக்கும் போதும் இன்னொரு மனம் என இரு வகையில் அமைகிறது. சாதாரண 2 மனைவி யோகம் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால்